இந்த உலகத்துல மிக சிறந்த உன்னதமான படைப்பு, பிரம்மாண்டமான படைப்பு எதுன்னு கேட்டோம் அப்படின்னா மனித படைப்பு. ஏன் அப்படின்னா 7 அறிவு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு இருக்கிறதால இது உன்னதமான படைப்புங்கிறத சொல்றாங்க. ஆனா அதே படைப்பு இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அது எப்படி சாப்பிடணுங்கிறது தெரியாம அறியாமையுடைய உச்ச கட்டத்துல வாழ்ந்துகிட்டு வருது. அதனால நோய்ங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான நோய்கள், பேரு சொல்றதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சின்ன படைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த மிருகங்களுடைய தன்மையை பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு 6-7 மணிக்கு மேல சாப்பிடாது, பசிச்சா சாப்பிடும், பசிச்சா வேட்டையாடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் மனிதர்கள் மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எப்படி மாறுறாங்கிறத அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. இது ஒரு கற்பனையா உருவாக்கப்பட்ட வீடியோ. இதை பார்க்கறதுக்கு தேவாங்கு மாதிரி இருக்கு. அது குண்டாச்சுன்னா எப்படியாவது பாருங்க. ஐயோ ஐயோ, அடப்பா, மேலே கழுகு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? கழுகு குண்டாச்சு அப்படின்னா எப்படி வருது பாருங்க. அதால் போய் கீழே இறங்க முடியல. ஐயோ, ஒட்டகச்சிவிங்கி பா, ஒட்டகச்சிவிங்கி குண்டாயிடுச்சு அப்படின்னா அவருடைய உருவத்தில் பாருங்க, தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்குது. ஐயோ, இது பாரு, இது நாங்கள் கொக்கா, அது நாரையா? இது குண்டாச்சுன்னா பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு? இது யாரா நடுவில்? முதல்ல குண்டாயிடுச்சு அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ பாவம். ஏய், சிறுத்தை, சிக்கனு சிறுத்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. சிறுத்தை குண்டாயிடுச்சுன்னா பார்த்தீங்களா, மான் பார்த்தீங்களாங்க, மானை துரத்தி பிடிச்சிட்டு அப்பா அப்படிங்கப்பா, அந்த கழுத்து என்ன ஆகுறது. பயங்கர ஃபன்னாக இருக்குது. இதான் குண்டாயிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த அனிமல்ஸ் மூலிமா நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இது என்னது, பார்க்கறதுக்கு நாய் மாதிரி இருக்கு. அட நாய் தாங்க. ஐயோ, ஒரு உச்சா பண்ண கீழே வந்துச்சு. இது யாரா? இது எலியா இல்லை ராபிட்டான்னு தெரியலையே. இதோங்க எலி, பின்னாடி பூனை. அப்பா, பூனையா அது? ஐயோ ஐயோ அப்பா. எலிக்கு சோதனை, எலி எப்படி ஆச்சு வர. இது யார் நெக்ஸ்ட்டு? மாடியோ, எல்லாம் கேஸ் பலூன் மாதிரி ஆகிட்டு இருக்கு எல்லாமே. வெடிச்சு தான் சதுரிடம் போல இருக்கு ஏரியாவே. பாப்போ அடியோ, எல்லாம் வெடிச்சிச்சுங்க, வெளியே வந்துச்சு. இவர் பாருங்க சுற்றிக்கினே இருக்காரு. சுற்று நல்லா சுற்றிக்கினே இருக்க வேண்டியதுதான். வா, காட்டு மானு இப்படி இருக்க பாருங்க. ரெண்டுமே அம்மா, அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான் ஊண்டிக்கிட்டு. அதனால தான் ஃபிட்டாக இருக்கணும்னு சொன்னால் யார் கேட்குறாங்க? இது யாருங்க? நீர் நாய். கடவுளை, நீர் நாய் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஐயோ, பயங்கர ஃபன்னியாக இருக்குங்க நீர் நாயெலாம். மிருகங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி நிலமை வரவே கூடாதுராப்பா. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நம்மளுக்காச்சும் பார்த்தீங்கன்னா வாய்ச்சி நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கிட்டையும் கஷ்டத்தை. இதுங்களாம் யார்கிட்ட போய் சொல்லும்? இது பார்த்தீங்களா, பிக்கு. எப்படி வர வேண்டியது? ஐயோ, அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான் உருண்டிக்கிட்டு பாருங்கள். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பாவம். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு.